ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனது பலமாகவும் உன் நம்பிக்கையாகவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம, எதையும் யோசிக்காம நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன்னு உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன் தானே. இப்பொழுது உனக்கான நல்ல நேரமும் கூடி வந்திருக்க இந்த வேளையில இந்த சாயப்பா நானே உனக்காக பண பெட்டியை கொடுத்து நீ நினச்சதையும் உன் வாழ்க்கையில நடத்தி முடிச்சிடுறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ எதை நினச்சாலும் அதை அடையக்கூடிய அத்தனை வலிமையும் உனக்குள்ள இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அதுவும் இந்த சாயப்பா நானே உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் போது எப்படி உன் வாழ்க்கையில நல்லது நடக்காம போயிடும், அல்லது நல்லது நடக்காம நான் தான் விட்டு வச்சிருவேனா? இப்போதே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்றேன். மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இப்போது உனக்கு கிடைப்பதற்கான காலகட்டம் வந்திருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு, எந்த பக்கம் நகர்றதுன்னு புரியாம விடை தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு, உன் வாழ்வில் அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து தெளிவை தர நான் வந்துட்டேன். உன் மனசுல இருந்து சில கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த சாயப்பா இப்போதே விடை கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல பதிலை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இனிமே உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்க தொடங்கும். இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் நிம்மதியையும் கொண்டு வரேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும் என் செல்லமே. என் அருளால உனக்காக அனைத்தையும் நடத்தி கொடுக்க போறேன். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும், முன்னேறணும், நகர்ந்து போகணும்னு நினச்சினா உன் சூழ்நிலைகளை விட்டு நீ நகர்ந்து வெளியே வா. இப்போது எப்படி வாழ்கிறாயோ இதே போல காலம் முழுவதும் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படும் போது உன் வாழ்க்கை இதை விட உயர்ந்த நிலைக்கு செல்லுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்க உனக்கு உனக்கான வாய்ப்புகளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுறேன். நீயும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கிக்கோ. உன் மனசை நீ உற்சாகமாக வச்சுக்கும் போது உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பாவே நடத்தி கொடுத்துருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நான் நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. அதே போல நீ நினைப்பது நடப்பதற்கான நல்வழியையும் இந்த சாயப்பா உனக்காக திறந்து வைக்க போகிறேன். உன்னுடைய கடந்த காலம் உன்னை கலங்க வச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் கண்டிப்பாக உன்னை வாழ வைக்கும். உன்னை கலங்கடிக்கிறது சதியா விதியான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எது நடந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட விட்டுடு. எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே என் முழு பார்வையும் உன் மேலே பட்டுடுச்சு. அடி மீது அடி வைத்து உன் கஷ்டங்களை தீர்க்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைச்சி உன் வேண்டுதல்களையும் கூட நானே நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் மாற்ற முடியாமல் தவிக்கிற. எல்லாமே என் கைகளுக்குள்ளே தான் இருக்குது. கவலைப்படாமல் நீ பொறுமையாக காத்திரு. காலத்தோடு சேர்ந்து அனைத்தையுமே நான் உனக்காக மாற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ நினைக்கிறது நேர்மறை எண்ணமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கர்மாக்களை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ அதன் போக்கிலேயே வாழும்போது உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையும் நிறைவேறும். கர்மாக்களையும் கூட இந்த சாயப்பா காணாமல் போக செய்வேன். என் அருளால் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் காத்திருக்கும் போது நீ எதுக்கும் பயப்பட வேணாம். என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் உனக்கு நிலையானதா உறுதியானதா இருந்துட்டா போதும். உன் வாழ்க்கையில் நானே அனைத்தையும் சரி செஞ்சு
உனக்கு நல்ல காலத்தை உருவாக்கி கொடுத்துருவேன். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையில் நான் பேரதிசயத்தை நிகழ்த்துவேன் என இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்லமே. நான் உனக்காக கொடுப்பதையெல்லாம் திறந்த மனசோட ஏற்றுக்க தயாராகு. நீ விரும்பிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை அழகாகும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உனக்கு இருக்கும்போது அப்புறம் என்ன உனக்கு கவலை? எதையும் தாங்கும் வலிமையோட நல்ல சிந்தனையோடு இருக்கும் உனக்காக உன் வாழ்க்கைக்கான நல்ல உயர்வை நானே கொடுக்கிறேன் என் செல்லமே. கடின உழைப்போட முயற்சியையும் இடைவிடாமல் செய்யும் உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்களையெல்லாம் ஒரு நொடி மறந்துட்டு உன் துன்பங்களையெல்லாம் ஓரம் கட்டி வச்சிரு. இப்போது நீ அனுபவிக்கும் மகிழ்ச்சி தான் இனி வரக்கூடிய காலங்களை சந்தோஷமான நாட்களாக மாற்றும் விதையாக இருக்கும் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடு. ஓயாமல் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. நீயும் ஓய்வு எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடு வாழ தயாராக இருந்தீன்னா இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி கொடுப்பேன். உனக்குள்ள மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் அமைதியும் வந்துட்டாலே உன் வாழ்க்கை புற துன்பங்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். வாரம் முழுக்க உழைச்சி வார ஓய்விலாவது வார கடைசியிலாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு ஒவ்வொரு வாரமும் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஓய்வை கூட நிம்மதியாக எடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை உனக்கு இருந்துக்கிட்டே தானே இருக்கு. இனிமேல் நீ வார கடைசி ஓய்வெடுக்குன்னு தனியாக எந்த நாளையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு நாளுமே கூட கொஞ்ச நேரம் ஒதுக்கி உனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீ செய்யும்போது ஒவ்வொரு நாளுமே உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாக உருவாகும். உன் உடம்பையும் உன்னையும் நீ கவனமாக பார்த்துக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் நானே உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. நீயும் நிம்மதியாக மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அயராது கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் ஒரு நாள் நினச்சதை நடந்தே ஆகணும், நினச்சதை அடைஞ்சே ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த போராட்டத்தை கூடிய சீக்கிரம் வெற்றியாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. எல்லார் வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளையான உனக்கும் இந்த சோதனைகளை நான் கொடுத்துருக்கேன்னா ஏதோ ஒரு நல்ல முடிவை உனக்கு கொடுக்க போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னை உயரத்தை எட்டி பிடிக்க செய்து உன் சோதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பொறுப்பை உன் கையில் கொடுக்கறதுக்கு முன்பாக உனக்கு அதை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கான்னு நான் ஆராய்ச்சி செய்யாமல் பெரிய விஷயத்தை எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? அதனால தான் சில சோதனைகளை உனக்கு வச்சேன். நீயும் மனம் தளராமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கதை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷம். என் அருளையும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தையும் இப்போதே உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நல்ல ஆரோக்கியத்தோட குடும்ப அமைதியோட முன்னேற்றத்தோட மன நிம்மதியோட நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் சொந்த முயற்சியால் பயத்தையும் வலியையும் நெஞ்சுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு தினம் முன்னேறதுக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்க. கண்டிப்பாக உன் ஓட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கைக்கு ஒரு அழகை சேர்த்து உன்னை நிம்மதியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். கடந்த காலத்தில் நீ செஞ்ச சில விஷயங்களை சுட்டி காட்டி இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் இந்த உலகம் என்னை இழிவாக பேசலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, உழைப்பின் வழி அறியாதவர்களுக்கு தான் முன்னேற்றம் எரிச்சலாக தெரியும். நீ முன்னேறதை பார்த்து எரிச்சல் அடையக்கூடிய இதே மனிதர்கள் நாளைக்கு நீ மிகப்பெரிய அளவில் ஜெயித்த பிறகு கண்டிப்பாக உன்னை கைத்தட்டி பாராட்ட தான் போகிறாங்க. உன்னை காக்கும் கடவுளாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பரம்பரையாக வசதியாக இருந்து வாழ்கிறவங்களுக்கு கஷ்டத்திலே வாழக்கூடிய உழைப்பையும் முயற்சியையும் செய்யக்கூடிய உன்னை
விமர்சனம் செய்வதற்கு தகுதி இல்லை என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் உன் பாதையை தடுக்க முடியாது. முன்னேறுவதில் மட்டும் லட்சியத்தை கவனமாக வச்சுக்கிட்டு உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்கணும்.